ஃபோட்டோஷாப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வெட்டிங் ஆல்பத்தோட கவர். இதோட ப்ராஜெக்ட் ஃபைல் தான் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். இதோட பிஎஸ்டி வந்துட்டு நான் வீடியோட கீழே கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு பிஎஸ்டி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற பிஎஸ்டி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் பாஸ்வேர்டு அங்கங்கே இருக்கும், ஒரு 8 பாஸ்வேர்டு இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அப்படி பாஸ்வேர்டு போடும்போது நீங்கள் 1-2 மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராஜெக்டோட ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 150 MB தான் வரும். இதில் வந்துட்டு நான் ஒரு 4 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கப்புள் ஃபோட்டோ ஒன்று வைக்கிற மாதிரி, அப்புறம் பேக் சீட்டில் வந்துட்டு ஒரு 3 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளை பேர் வந்துட்டு நம்ம திருப்பி எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஒர்க்கிங் பேர் அப்படியே இருக்கும். கீழே வந்து டேட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் யுவர் லோகோ பிளேஸ் ஹியர் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களோட லோகோ வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனி லேயராக இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கு ஒரு தனி லேயர், அப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு தனி லேயர், அப்புறம் அந்த பாலிகன் 4 பாலிகன் வச்சுருக்கல, அது எல்லாமே தனித்தனி லேயர். நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டிசைன் எனக்கு சரியில்லை, நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கணும், எலமெண்ட்டு தான் இல்லை அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு தனித்தனி லேயராக இருக்கிறதுனால உங்களுக்கு எடிட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு வேவ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற பிடிச்ச கலரில் நீங்கள் மாற்றி டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கலரு ஓகே அப்படின்னா இதை அப்படியே எடுத்து ஃபோட்டோ மட்டும் ப்ளேஸ் பண்ணி உங்கள் கவர் டிசைனை ஓவரால் ஃபினிஷ் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு அனுப்பிடலாம்.